Hello students, welcome to HIBA Max 11 Standard Business Max Chapter 3 Analytical Geometry பார்க்கலாம். Exercise 3.2 fifth question. இந்த வீடியோல சால்வ் பண்ண போறோம். A manufacturer produces 80 TV set at a cost of 2,20,000 and 125 TV set at a cost of 2,87,500. 80 TV க்கு 2,20,000, 125 க்கு வந்து 2,87,500. So இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். Assuming the cost curve to be linear, find the linear expression of the given information. Linear expression என்ன சொல்றாங்க? Equation கண்டுபிடிக்க சொல்றாங்க. Also estimate the cost of 95 TV set. So x ஓட வேல்யூ கொடுத்துட்டு y ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, let x represents number of TV, சரிங்களா? அடுத்தது y and y represents its cost. இது ரெண்டு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? x வந்து TV, y வந்து அதோட காசு எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் TV, அடுத்து அதோட காஸ்ட் TV செட்ஸ், ஏன்னா அதுதான் கொடுத்துருக்காங்க இல்லையா? x, இது வந்து y. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 இல்லையா? 80 ஃபஸ்ட்டு 80 TV செட்டுக்கு இஸ் 2,20,000. அதே மாதிரி 125 TV செட்டுக்கு rupees 2,87,500. ஸோ இது x1, இது x2. இந்த டேர்ம் y1, இது y2ன்னு எடுத்துக்கலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் வித் 2 பாயிண்ட்ஸ். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் with 2 points. First point 80, 2,20,000. அடுத்தது 125, 2,87,500. x1, y1, x2, y2. ஃபார்முலா எழுதிக்கலாமா? y minus y1 divided by y2 minus y1 is equal to x minus x1 divided by x2 minus x1. First y minus y1 2,20,40 divided by y2 இங்க என்ன இருக்கு? 2,87,500 minus y1 அதேதான் 40 எழுதிக்கலாம், which is equal to x minus x1 வந்து 80 divided by x2 வந்து 125 minus 80. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? சால்வ் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி எழுத போகிறேன், இது ரெண்டும் சால்வ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ y மைனஸ் 2,20,000 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் நான் சால்வ் பண்ணேன்னா எனக்கு 67,500 கிடைக்கும். அண்ட் இங்கே எக்ஸ் மைனஸ் 80 டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 45. ஸோ கேல்சியில் 67,500 45ஆல் டிவைட் பண்ணலாம். அப்படி நம்ம டிவைட் பண்ணும்போது இது 1 டைம், இது வந்து 1,500 டைம்ஸ்ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் லைனில் நான் இது மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிப்பேன். இங்கே 1, இங்கே வந்து 1,500ன்னு. y மைனஸ் 2,20,000 டிவைடட் பை 1,500 which is equal to x minus 80 divided by 1 எழுதுவேனா? இப்போ இந்த 1,500 ஆன்சர் கொண்டு போனால் போதுமா? ஸோ y minus 2,20,000 is equal to 1,500 into x minus 80. அடுத்த லைனில் y minus 2,20,000ல எந்த சேஞ்சும் கிடையாது. 1,500 into x minus இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1,20,000 கிடைக்கும். இப்போ y மட்டும் இங்கே இருக்கட்டும், பேலன்ஸ் இருக்கிறதுல அங்கே கொண்டு போயிடலாம். y is equal to 1,500 x minus 1,20,000 மைனஸ் ஆன்சர் போனால் ப்ளஸ் 2,20,000. Therefore y is equal to 1,500. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 1 lakh கிடைக்கும். அண்ட் பெரிய நம்பருக்கு ப்ளஸ் இருக்கிறனால ப்ளஸ். இப்போ ஈக்குவேஷனில் எழுதணும்னா விச் இஸ் த ரெக்வயர்ட் லீனியர் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ அடுத்த கொஷனில் இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. த காஸ்ட் ஆஃப் 95 TV செட். 95 TV செட் வந்து எக்ஸ் இல்லையா? therefore x is equal to 95. ஒய்யோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 95னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y is equal to 1,500 into 95 plus 1 lakh. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1,42,500 less 1 lakh அப்படின்னு இருக்கும், which is equal to 2,42,500
500 இதுதான் 95 டிவி செட்டோட வேல்யூ. அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் இது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.